ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் சுவையில் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, செம்ம பர்ஃபெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் 6 கிராம்பு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. மூணு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். நான் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய 3 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச 4 தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா 10 நிமிஷம் சிம்மில் வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இந்த அளவுக்கு சாஃப்டானதும் இதில் ஒரு 15 முந்திரி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் இதில் ஒரு பே லீஃப் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இல்லை ரா ஸ்மெல் எல்லாமே போகணும். பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததும் இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி சில பேர் இதை வடிகட்டி சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு வடிகட்டி சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இதோட நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் க்யூப் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா 5 மினிட்ஸ் வெந்ததும் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இதோட முக்கியமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலாவில் லைட்டாக அந்த இனிப்பு தன்மை இருக்கும், அது ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.